अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अमाप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम्. இந்த முதல் ஸ்லோகத்திலே மங்கள ஸ்லோகமா இதை கணிச்சு இதுல வஸ்து நிர்தேசம் அப்படின்றதுல ஸ்ரீபாஷ்யத்தை குறிக்கொள்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கீதா பாஷ்யத்தை குறிக்கொள்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாஷ்யக்காரனால் நியமிக்கப்பட்டு திருக்குறுகை பிரான் பிள்ளானால் பண்ணப்பட்ட பகவத் விஷயம் திருவாய்மொழி வியாக்கியானம். அதனால அந்த திருவாய்மொழி அந்த பகவத் விஷயத்தை இதுல குறிக்கொள்றது அப்படின்னு பார்த்து எதையுமே ஒரு அளவுதான் ஸ்ரீபாஷ்யத்தை சூத்திரங்கள் வச்சு அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய சூத்திரங்களை வச்சு ஒரு மாதிரி இது பார்த்தோம். கீதா பாஷ்யத்தை கீதார்த்த சங்கிரகம்னு ஆள வந்தார் பண்ணின பாஷ்யத்துக்கு ஆள வந்தாருக்கும் இப்போ விஷயத்துக்கு சுவாமி தாத்பர்ய ரத்னாவளி அப்படின்ற ஒரு கிரந்தம் அருளிருக்கார். அந்த கிரந்தத்துல 1000 பாட்டுகளுக்கும் 1000 குணங்கள், அந்த 1000 பாட்டுக்கும் 1000 ஒவ்வொரு குணங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குணம் வச்சு ஒவ்வொரு திருவாயான 10 பாட்டுகளுடைய சமூகத்துக்கு ஒரு குண அர்த்தம் இருக்குது. அதை போல 10 திருவாய்மொழிக்கு அந்த 10 குணங்கள் சேர்ந்து ஒரு 10னுடைய அர்த்தமா சேவியம் அப்படின்னு, அதாவது 100 பாட்டுகளுடைய ஒரு குணம் சேவியம், 2வது 100 பாட்டுக்கு சுபோத்தியம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி 10 பத்துக்களுக்கு சாதிச்சுட்டு இது மொத்தத்துக்குமா என்ன 1000த்துக்கும் என்ன குணம் அப்படின்னா, தன்னை அடைவதற்கு தானே உபாயமாகிறான் எம்பெருமான் அப்படின்றதுதான் பிரதான ஒரே குணம் திருவாய்மொழிக்கு அப்படின்னு சொல்ற. இப்போ அததான் இப்போ அந்த ஒரே குணம்ன்றது ஸ்தாபிக்கிறதுக்கு, தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கு என்ன பண்றார் அப்படின்னா, அந்த பெரும் குணத்துக்கு 10 பத்துக்களுடைய குணங்களை கொண்டு அதை ஸ்தாபிக்கிறார். 10 பத்துக்கள்னா அதான் ஒரு 10ன்றது 100 பாட்டுகள். விஷயம் தெரிஞ்சவாளுக்கு எல்லாம் தெரியும், அது 100 பாட்டுகள். அந்த 10 பத்துகளுக்கு அதை நேற்று அதெல்லாம் பார்த்தோம் என்னன்னு சொல்லிட்டு. அந்த திருவாய்மொழி முடிஞ்ச உடனே ஆரம்பத்துல சுவாமி தேசிகன் அந்த மாதிரி சொன்னார், இந்த குண விசேஷங்களை நான் ரொம்ப ஸ்பஷ்டமா அறியறேன். முனீந்திரரா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழியில அவர் எப்படி சாதிச்சிருக்கார் அந்த குணத்தை நான் அறியறேன் ஸ்பஷ்டமா அப்படின்னு சொன்னார். அது என்ன குணங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த 10 பத்துகளுடைய குணங்களை நேற்று சொன்னதை பார்த்தோம். இப்போ திருவாய்மொழி முடிவிலையும் அதே மாதிரி நேற்று பஞ்சமியந்தமா இதனால் 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 அப்படின்னு சொன்னார். சேவியத்வாத் உபோகியத்வாத் அப்படின்னு சொன்னார். இப்ப கடைசியில முடிவுல திருவாய்மொழி முடிவுல 10 பத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லாம் பண்ணா விட்டு, அதான் ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் எல்லாத்துக்கும் ஸ்லோகம் பண்ணா விட்டு முடியத்து என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா,
ம். முடியத்தை என்ன சாய்க்கிறார் கடைசியில அப்படின்னு சொன்னா இது தித்தியில சொல்ற. தித்தியைனா ரெண்டாவது வேற்றுமை. இத்தம் சேவியம் சுபோக்யம் சுபசுபகதனும் சர்வபோக்ய பிரகிருஷ்டம் ஸ்ரேயஸ்தேது பூதம் பிரபதன சுலபம் ஸ்வசிதானிஷ்டஜிஷ்ணும் பக்தச்சந்தானுரக்தம் நிருபதிசூதம் தத்பதவ்யாம் சகாயம் ஸ்ரீசம்பிராஹ ஸ்வசித்தேஹ ஸ்வயமிஹ கரணம் ஸ்வப்ரபந்தே ஷடாரிஹி. ஷடாரியான நம்மாழ்வார் ஸ்வப்ரபந்தே தன்னுடைய பிரபந்தத்துல ஸ்வசித்தேஹே ஸ்வயமிஹ கரணம் தன்னை அடைவதற்கு இங்கு தானே உபாயமா இருக்கான் அப்படின்னு உபாயமா இருக்கவன்னு ஸ்ரீசம் சுயப்பத்தியானவனை பிராகா சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ அதான் இது இப்போ நாம அந்த 10 அர்த்தங்களை பார்ப்போம். முதல்ல இத்தம் இப்படியாக சேவியம். முதல் 10 அர்த்தம் என்ன? சேவியம். இந்த 10 பத்துக்களுடைய அர்த்தங்கள் தான் ஸ்வசித்தேஹே ஸ்வயமிக கரணம் அப்படின்னு ஸ்வயமிக கரணம். அதனால இத்தம் சேவியம். சேவியம் சேவியம் அப்படின்னு சொன்னா யார சேவிக்க தகுந்தவனா இருக்கிறவன். ஒருத்தன் உயர்ந்தவனா இருந்தாதான் அவனை நாம சேவிப்போம். அந்த உயர்ந்தவனா மாத்திரம் இருந்தான்னா ஒரு பக்கத்துல உயர்ந்தவனா இருந்து இன்னொரு பக்கத்துல தாழ்ந்தவனா இருந்தான்னா மாறி இருந்தான்னா அவனை கூட சேவிக்க மாட்டான். அதாவது உயர்ந்தவனாக இருக்கணும், நமக்கு நல்லது பண்றவனாகவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் சேவிப்போம் இல்லையா? அதனால அந்த உயர்த்தியான தன்மை உடையவன் அவனை தான் நாம சேவிப்போம். சரி, அது எங்க சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் ஓரளவுக்கு ஒரு வெறுமை திங் மாத்திர பிரதர்சனம் மாதிரி முதல்ல அந்த உயர்ந்தவனை உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு முதல் பாட்டிலேயே இத காண்பிக்கிற. அவனுடைய உயர்வு இவ்வளவுதான் அப்படின்றது இல்லாம உயர்வு உயர்நலம், அவனுடைய உயர்ந்த நலம் இருக்குதே அதுக்கு இவ்வளவுதான் உயர்வுன்னு சொல்லவே முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட உயர்நலம் உடையவன் எவனோ அவன்தான் மயர் வர மதிநலம் அருளினன். ஆழ்வாருக்கெல்லாம் மயர்வு மதிநலம் அருளினன். மயர்வு அப்படின்றது பொதுவா அஜ்ஞானங்கள்லாம் போகும்படி. மதிநலம் மதியினுடைய நல்ல மதியை அருளினான் அப்படின்னு சொல்ற. அந்த மயர்வுன்றதுக்கு பிரசங்காத்து மயர்வுன்றது மொத்தத்துல அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் அரும்படியாக மதிநலம் அந்த புத்தி விசேஷத்தை அருளினான் அப்படின்னு சொல்ற. ஆனா மயர்வுன்றது மொத்தம் 4 விதம், 4 சேர்ந்தது தான் மயர். மருள், மயக்கு, மரப்பு, துயக்கு அப்படின்னு 4 விதம். மருள்ன்றது என்னதுன்னா மருந்து பார்க்கறது. இப்படியா அப்படியான்னு தெரியலையே, இதுவா அதுவான்னு தெரியலையே அப்படின்னு மருள்றோம். இவன் நல்லவனா கெட்டவனா, இது என்னவோ தூரம் பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்குது, வெள்ளியா இல்ல வேற எதனாவா, இல்ல தங்க எதுவா வேற எதனாவா இப்படின்னு மருந்து பார்க்கறமே இது மருள். மயக்கு மாறியே நினைக்கிறது. ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவாவே மயங்கி நான் அவனை நான் நல்லவன் நினைச்சுட்டேன், இந்த வஸ்து நல்லதுன்னு நான் நினைச்சிட்டேன், அது தீய வஸ்து ஆனா அதை நல்லதுன்னு நினைச்சிட்டேன், மாறியே நினைக்கிறது. மருள்ன்றது இதுவா அதுவா அப்படின்னு சந்தேகம்
நிஷ்கர்ஷம் பண்ண முடியாத தன்மை. இது அப்படி இல்லை, தீர்மானமா மயங்கி போகுது வேற ஒன்னா, நல்லதை கெட்டதாவோ கெட்டதை நல்லதாவோ தலைகீழ அப்படியே நினைக்கிறது மயக்கு. மறப்பு, என்னமோ இந்த வஸ்துவை நான் நிறைய கையாண்டு இருக்கேன், இந்த ஆசாமியோட நான் நிறைய பேசியிருக்கேன், இது யாருன்னு இப்ப தெரியல, இந்த வஸ்து என்ன வஸ்து தெரியல அப்படின்னு மறந்து போறமே, அது மறப்பு. துயக்குன்றது கிருஷ்ணார்ப்பணம் தெரியவே தெரியாது, என்னதுன்னு தெரியல, அதை பத்தின ஞானமே இல்லை, அது துயக்கு. இதனுடைய சமூகம்தான் மயர்வு. இப்படி ஆழ்வார்களுக்கு மருள், மயக்கு, துயக்கு, மறப்பு எதுவுமே இல்லாதபடி அருளினான் எம்பெருமான். அப்படி மயர் வரமரு மதி நலம் அருளினன் எவன் அவன், எவனோ அவன்தான் அயர் வரும் அமரர்கள் அதிபதி. அயர் வரும் அமரர்கள், அயர்வு கொஞ்சம் கூட அவளுக்கு எந்த விதமான கிளேசங்களும் இல்லாதவா, குறைச்சலும் இல்லாதவா. அதாவது பாபமற்ற தன்மை, ஜரையற்ற தன்மை, மரணமற்ற தன்மை, சோகமற்ற தன்மை, பசியற்ற தன்மை, தாகமற்ற தன்மை அப்படின்னு 6 ஊர்மிகள் சொல்றது. அது இல்லாத இருக்கிறது இந்த குணாஷ்டக சம்பத்தின்னு ஒண்ணு. அதான் இந்த 6 கெட்ட குணங்கள் இல்லாது, அப்புறம் நல்லது 2 குணங்கள், சத்தியகாம சத்திய சங்கல்பம்னு அது 8 குணங்கள் குணாஷ்டகம்னு சொல்றது. ஆனா மாதிரி அயர்வு இல்லாத இருக்கக்கூடிய அமரர்கள் இருக்காளே, நமக்கெல்லாம் பாபம் இருக்குது, இந்த இந்த லோகத்துல இருக்கவாளுக்கு ஜரை இருக்குது, மரணம் இருக்குது, சோகம் இருக்குது, பசி இருக்குது, தாகம் இருக்குது. ஆனா அவளுக்குலாம் இந்த 6மே கிடையாது. யாருக்கு? நித்திய சூரிகளுக்கு, வைகுண்டத்துல. அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவன் அவன். அப்படிப்பட்ட அயர் வரும் அமரர்களுக்கு அதிபதி யாரு? எவனோ அவன் துயரரு சுடரடி தொழுது எழு என்மனே. இந்த குணங்களை உடைய எவனோ அவனுடைய துயரரு சுடரடி தொழுது எழு என்மனே. துயர் அரு சுடரடி, சுடரடி நம்முடைய துயர, அதாவது துயரத்துல இருக்கவாளுடைய துயர அறுத்து சுடர் விட்டு பிரகாசிக்கிறது அந்த அடி. அவனுடைய திருவடியை பிடிக்கிறவாளுக்கு, திருவடியை பிடிச்சவாளுடைய துயர அறுத்து அந்த திருவடி பிரகாசிக்கிறது. துயரரு சுடரடி. இப்போ சில பேர் தார்மிக ஆள் இருக்கா, தர்மம் பண்றான்னா அவ பண்ற தர்மத்தினால அவ பிரகாசிக்கிறா. இந்த மகான் கிட்ட போய் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லை, யாராருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு இவாளுடைய துயர அறுத்து அவ பிரகாசிக்கிற. அது போல அந்த எம்பெருமான், அதாவது உதாரணத்துக்காக அது சொல்றோம், முதல்ல அது எம்பெருமானத்துல இருக்கணும் தான் இப்படி லோகத்துல பரவி இருக்குது. அவ கிட்ட பண்ணணும். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே அப்படின்னு சொல்ற. இந்த தொழுதெழு என் மனநேன்றதே 10 பாட்டுக்கும் அன்வர்த்திக்கணும். சரி, முதல்ல ஒரு திருவாய் மொழிக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை இந்த பாட்டுக்கு சொன்ன, இது மாதிரி எல்லா பாட்டுக்கும் சொல்ல போறது இல்லை. அதனால இப்படி அவனுடைய இவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை அவனுக்கு, இவ்வளவுதான் உயர்ந்த நலங்கள் உடையது, உயர்ந்த குணங்கள், உயர்ந்த ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது அப்படின்றது அளவில்லாத இருக்குது. அவன்தான் மயர்வரம் அதிநலம் அருளினான். அப்படிப்பட்டவன் தான் அயர்வரம் அதிபதியா அங்க இருக்கான். அப்படிப்பட்டவனுடைய துயரழு சுடரடி தொழில் நானே. அதாவது என்னன்னா, இப்படி அளவில்லாத ஐஸ்வர்யத்தை உடையவன் இருக்கானே, அவன்தான் மயர்வர மதிநலத்தை அருளக்கூடியவன். இப்ப நமக்கு கூட ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினா, அவ பாட்டுலாம் பாடினா, திவ்யேசம் தோறும் போனா, பெருமாளை சேவிச்சா அதெல்லாம் உண்டு. நமக்கு கூட மயர்வர மதிநலம் அவன் அருளுவன். எப்போ அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி பிரபத்தி ஆனாக்கா,
போற சமயத்திலேயாவது இந்த மயர்வரம் அதில் நம்ம அருளிதான் நம்ம ஆட்சி போவோம். கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா மாமே வவலோகயன். கத்தியத்துல பெருமாள் சொல்ற, என்னாலேயே பார்க்கப்பட்டவனா கொண்டு அதி பிரபுத்தன் ஆறான். சரீர பார்த்த சமயத்து கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா. இதன் என்னுடைய தயை ஒன்றினாலேயே பிரபுத்தன் அதி பிரபுத்தா, அதாவது மிக்க ஞானத்தை கொண்டவன் ஆறாம். அப்போ எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படின்னு நாம ஆழ்வார போல ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அதாவது ஏதோ சில மகான்களுக்கு முன்கூட்டி வரலாம் இல்ல, ஆனா நம்போல்வாருக்கெல்லாம் பிரபத்தி பண்ணவாளுக்கு கடைசி சமயத்துல அத சுவாமி தேசிகன் சொல்லத்தே அருகில் இருந்தாருக்கு தெரியாது. அதாவது அவருக்கு வாய் போயிடும், கண்ணு சொருகிடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து சூக்ம சரீரம் எடுக்கிறானே, அதை எடுக்கிற சமயத்துல அந்த மாதிரி அதி பிரபுத்துவம் வரும். ஒரு நாளும் நம்ம இப்படியே அஜ்ஞானத்தோடவே நம்ம மேல ஏத்துறது இல்ல. பிரபத்தி பண்ணவாள அஜ்ஞானத்தோட அவன் மேல ஏத்துறது இல்லை. அந்த கடைசி க்ஷணத்திலேயாவது, அதான் அந்த வராக நாயனார் சொல்றாரு, ததஸ்தம் ரயமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம். அவன் கட்டை போல கல்ல போல இருந்தா கூட என்னை ஸ்மர்த்தா மாமஜம், என்னை எப்போ எவன் ஒருத்தன் பிறப்பிலியா இருக்கிற என்னை ஸ்மர்த்தா ஸ்மரிச்சுட்டானோ, மோட்சார்த்தமான பிரபத்தி பண்ணிட்டானோ, அவன் மரிக்கிற சமயத்துல கட்டை போல கல்ல போல இருந்தாலும் அகம் ஸ்மராமி மத் பக்தம், அப்படிப்பட்ட என்னுடைய பக்தனை நான் நினைச்சு அவனை அழிச்சுட்டு போறேன். அதுதான் ரங்கநாதன் இங்க சொல்லிருக்கேன் பாஷ்யக்கார இடத்துல. சரீர பாத சமயேத்து கேவலம் மதியைவ தயையா அதி பிரபுத்தா மாமேவ அவலோகயன் அப்படின்னு. சரி, அதனால நம்ம ஏன் அப்படின்னு சொன்னா, ஆழ்வாருக்கு சொன்னா நமக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்க வேண்டாம். இப்படி உயர்நலம் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மயர்வரம். சரி, மயர்வரம் அதில் நம்ம அவங்ககிட்ட நமக்கு அருளினால என்ன லாபம், நாம இங்க அல்லல் பட்டு இருக்குமே அப்படின்னா இல்லை. அயர் வரும் அமரர்கள் அதிபதி. ஆனாலும் நமக்கு மயர்வரம் அதில் அருளி அயர்வே இல்லாத இந்த 6 இருக்குதே ஷடூர்மிகள், இதெல்லாம் இல்லாத நித்திய சூரி இருக்காளே, அவளுக்கு அதிபதி அனுப்பினால அவன் அங்க நம்ம ஆகின்னு போயிடுவான் அப்படின்னு. அதனால எவனோ அவன் துயரது சுடரடி. அவனுடைய துயர சரி, அவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா அவன் பண்ணுவான, நீ அவனை அடைஞ்சானா அப்படின்னா அந்த அடியே என்ன பண்ணும், நம்முடைய துயராத்து தான் அது மேல 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 பிரகாசிக்கின்றே இருக்கு, சுடரா இருக்குது, ஓடி விட்டு பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்டவனுடைய துயரடி தொழுதை என் மனமே அப்படின்னு சொன்னாரு. இது முதல். இத போல 100 குணங்கள் ஏதோ வருஷலா சொல்ல போறேன், சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு குணம். அதுக்கப்புறம் தான் அந்த 100 குணத்தினுடைய கூட்டத்தினுடைய சாரமான விஷயம்தான் சேவியம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நான் முதல் பாசுரத்திலே இந்த சேவியம்ன்றது பூர்ணமாவே இருக்கா மாதிரி, அதாவது அந்த பாசுர அர்த்தத்தை சொன்னேன். இன்னும் 99 குணத்தையும் சொல்லிதான் அதை அந்த சேவியம்ன்றது சாவி. அது 10 குணத்தை சொல்லி உயர்ந்தவன் சொல்ற, பரத்துவம் அப்படின்னு சொல்ற, ஆதாவித்தம். முதல் 10 பாட்டுக்கு திருவாய்மொழிக்கு உயர்வரன்ற அந்த தசகம் இருக்குது, திருவாய்மொழி 10 பாட்டு, அதுக்கு பரத்வம்னு சொல்ற. வீடு மின் முற்றத்துல 10 பாட்டுக்கு 10 குணம் சொல்லி அந்த 10 பாட்டினுடைய இது என்னதுன்னா அகில சமதயா அப்படின்னு எல்லாருக்கும் சமமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்ற. 3வது 10 அடியவர் அந்த பதிகத்துக்கு பக்த சௌலபிய பூம்னா, பக்தாளுக்கு சௌலபியமா இருக்கான், மிக்க இதுவா இருக்கான். அதான் 10 அடியவர் கெடியவன் ஆரம்பிக்கிட்டே ஆரம்பிக்கிறது பாருங்க. அந்த மாதிரி பக்த சௌலபிய பூம்னா விசேஷாக சகத்வாது. 4வது அஞ்சிரைய மடனாராய் அப்படின்றதுல நம்முடைய பாப்பங்கள்லாம் போக்கடிக்கக்கூடியவனாயிருக்கான் அப்படின்னு அந்த 10 பாட்டுக்கு. இந்த மாதிரி ஆதாவித்தம் பரத்வாத்து அகில சமதையா அப்படின்னு இந்த மாதிரி 10 குணங்களை சொல்லி இதுக்கு
சேவியம்னு ஒரு குணத்தை சொல்றேன். அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்படி இருக்கு. ஆனா அது முதல் பாட்டிலேயே கோல் விழுக்காடு மாதிரி தானா வந்து விழருது, அவன் சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு இந்த 4 பாதங்கள்னாலே ஆனா தெரியுது. நமக்கு சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வழியை முதல் பாசுரத்திலே வச்சிருக்கார். அதை கொண்டு நாமும் அதை ஒரு மாதிரி கோடிட்டு காமிச்சோம். அதனால உயர்ந்தவனை தான் சேவிப்போம். உயர்ந்தவன் மாத்திரம் இல்லை, நமக்கு அந்த மாதிரி அவன் அந்த உயர்ந்த தன்மையினால எதனா நமக்கு உபகாரம் பண்றவனை தான் சேவிப்போம். அதனால இப்படி பெருமாள் இருக்கிறதுனால நான் உயர்ந்தவனா இருக்கான். நம்முடைய அஜ்ஞானங்கள்லாம் ஒழிக்கிறவனா இருக்கான். அவன் நித்திய சூரிய தலைவனா இருக்கான். அது மாத்திரம் இல்லை, நாம சேவிச்சோம்னா அவன் நம்ம துயரை அறுக்கிறதுக்கு சித்தமா இருக்கான். இப்படிப்பட்டவன் சொல்றதுனால அவன் சேவியனாரான். அதனால சேவியத்வாது, அதனால இப்படி உயர்ந்தவனா இருந்து உபகாரம் பண்ணக்கூடியவனா இருந்தாதான் சேவிக்க முடியும். அதுதான் முதல் ஆரம்ப குணம். அதனால முதல் 10 அந்த குணம் இருக்கு. சேவியம் சுபோக்யம். சரி, அவன் சேவிக்க தகுந்தவனா இருக்கான் சுவாமி, நாம அனுபவிக்கிறதுக்கு தகுந்தவனா இருப்பானா? புரியுதா? ஒருத்தன் பெரியவனா இருக்கான், பெரிய போஸ்ட்ல இருக்கான், அவனை வந்து எல்லாரும் சல்யூட் அடிக்கிறா, வரவேற்கா, எல்லாம் பூஜை எல்லாம் கொடுக்குறா. ஆனா அவன் யாரையும் கிட்ட அண்ட மாட்டான். அப்படியே ரொம்ப யாரையும் அண்டா தன்னுடைய பரத்துவத்தை காமிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆனா அவன் மேல்பட்டவனாச்சு, அதுக்காக சேவிக்கிறான். எல்லாரும் அவனுக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்று அது இது பண்ணி எல்லாம் பண்றானே தவிர அவங்ககிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்க போயிட்டே இருக்கான். அப்படி இல்லை. அல்ல சுபோக்யம். சுபோக்யம் நல்லபடியா அதான் நாம அனுபவிக்கிறதுக்கு தகுந்தவனா இருக்கான், மிகவும் போக்கியனா இருக்கக்கூடியவன். அப்படி 2வது குணம். ஏன்னா அவன் 1000 இருக்கலாம், நமக்கு என்ன ஆச்சு? என்ன, அதாவது அவன் உயர்ந்தவனா இருக்கான், மினிஸ்டரா இருக்கான், லோகத்தில் இருக்க மொத்த பேருக்கு நல்லது கூட பண்றான். அதாவது ஆர்டர்லாம் போட்டு எல்லாம் பண்றான். நம்ம இண்டிவிஜுவல் என்னாச்சு? நம்ம ஒரு கஷ்டம் கிட்ட போனாக்கா அவன் சேர்க்க மாட்டான் அப்படின்னா புரியல. அவன் உயர்ந்தவனா இருக்கான், மந்திரியா இருக்கான், அதனால பிரைம் மினிஸ்டரா இருக்கான், பிரசிடென்டா இருக்கான், ஏதோ நல்லது லோகத்துக்கு பண்றான், அதுதான் சரி. நமக்கு என்னாச்சு அப்படின்னா நாம அனுபவிக்க தகுந்தவனா இருக்கக்கூடியவன். இப்போ அந்த மாதிரி என்ன, அதாவது நாம எதனா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அதெல்லாம் வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப சுலபமா இருந்தான்னா நாம அனுபவிக்க தகுந்தவனா இருக்கான்னு அர்த்தம். அதை போல எம்பெருமான் நாம இங்க அனுபவிக்க தகுந்தவனாக இருக்கான் அப்படின்னு 2வது. சுபோக்யம். சேவியம் மாத்திரம் இல்ல, அடுத்தது நமக்கு எப்படி இருக்கான்? சுபோக்யம், நல்ல போக்கிய வஸ்துவா இருக்கான், அனுபவிக்க தகுந்தவன். அதை எப்படின்னா அதை ஒரு பாசுரத்துல 2ஆம் பத்துல ஒரு பாசுரம், தேவனெம்பெருமானு கல்லால் பூவும் பூசணையும் தகுமே. அதாவது தேவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணையும் தகுமோ அப்படின்னு கேட்கிற. அதாவது இந்த இவன் என்ன பண்ணா, தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்தான். தன்னுடைய திருவுந்தி மலர்ல நான்முகனை படைத்தான். எதுக்காக? இந்த தேவர் உலகம் எல்லாரையும் எல்லா பொருளையும் படைக்கிறதுக்காக தான். தேவ மனுஷ திரிய ஸ்தாவரம் எல்லாத்தையும் படைக்கிறதுக்காக. இது எதுக்காக படைச்சான்? அவன் தன்னை அடையறதுக்காக தான். தன்னை அடைஞ்சி உய்யணும், இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் சிருஷ்டி பண்ணான். அதனால சரி, அதான் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன். அந்த எம்பெருமான் இருக்கானே நமக்கு சுவாமி, அவனுக்கெல்லாம் அவன் போக்கியமா இருக்கான்னு எப்படி தெரியும்? இப்போ லோகத்துல ஒருத்தன் வந்து ஒரு பெரிய கம்பெனி வைக்கிறான். கம்பெனி வச்சான்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறான்.
வேலை கொடுக்குறது சில பேர் என்ன பண்ணுவான், டாடா குரூப் மாதிரி, டாடா மாதிரி இருக்கவன், எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். டாடா மாதிரி இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, எம்ப்ளாயிக்கெல்லாம் வீட்டு வசதி, என்ன ஹவுசிங் போர்டு அது இது அந்த மாதிரி வச்சு அவள்லாம் வசதியாக வீட்டில் அங்கே ஒரு கொடுத்து அப்படியே கிட்ட ஆஃபீஸுக்கு வரா மாதிரி அது இது பண்ணி ஃபேமிலியெலாம் ரொம்ப நன்னா பார்த்து அவளுக்கெல்லாம் ஃபேமிலிக்கெலாம் உபகாரம் பண்ணுற மாதிரி அலவன்சஸ் எல்லாம் கொடுத்து, மெடிக்கல் அலவன்ஸ் அது இது அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அந்த மாதிரி என்னவோ அந்த மாதிரிலாம் பண்ணுறா. சில பேர் என்ன பண்ணுவான், இந்த சம்பளம் கொடுக்குறதோடு சரி, எதை கேட்டாலும் சம்பளம் வாங்கலை, கரெக்டாக சார் வீட்டில் ஒரு ஆபத்து சம்பத்து ஏதோ அவசரமாக இன்னைக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீ எங்கேயும் போகக்கூடாது, உன் வேலையை முடிச்சுட்டு போ அப்படின்னு ரொம்ப கராராக இருக்கவும் இருப்பான். அவன் நமக்கு வேலை கொடுத்தானா அவன் வேலை நடக்கணும், அதுக்காக வேலை கொடுத்தான். எல்லாருமே அவன் வேலை நடக்கணும்னு தான் வேலை கொடுக்குறான். நாம் சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை நடத்தணுன்றதுக்காக எவனும் கொடுக்கல. முதல்ல அவன் வேலைக்காக தான் நம்ம வேலைக்கு வச்சுக்கிறான், சம்பளம் கொடுக்குறான். இருந்தா கூட அதில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, மனுஷ தன்மையோட கூட வர லாபத்தில் இந்த மாதிரி அந்த குடும்பங்கள்லாம் நமக்கு உழைக்கிறானே, இந்த மாதிரி அவன் குடும்பம்லாம் நன்னா இருக்கணும், அவன் வீடு வாசல்லாம் நன்னா இது பண்ணணும், அதனால் அவனுக்கெல்லாம் ஃப்ளாட்டு வீட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா முயன்று பண்ணுவான். அப்போ தான் நாம அவனை அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான், நமக்கு நல்ல போக்கியமாக இருப்பான் அவன். அதெல்லாம் பண்ணாத சம்பளத்தையும் கொடுத்துட்டு அதில் வேற கராராக இருந்து எப்போ பார்த்தாலும் ஈட்டி எடுத்து பாய்ச்சுன்னு, நீ இந்த வேலை பண்ணல, அந்த வேலை பண்ணல, அத்தை பண்ணல, இத்தை பண்ணல, நீ மெமோ கொடுத்துட்டே இருந்தான்னா அவன் போக்கியமாவானா ஆக மாட்டான். இந்த உதாரணம்லாம் சொல்லியே நாய் ஏகரணும் என்னமோ, சரி இருக்கட்டும். அதனால எம்பெருமான் என்ன பண்ணுறான், தேவும் எப்பொருளும் எதுக்காக படைச்சான் அப்படின்னா நம்முடைய நல்வாழ்வுக்கு தான். அசித விசிஷ்டான் தொலையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா, இது மண்ணோட மண்ணா உன்னோட புழுத்தியோட புழுத்தியாக ஒட்டின்னு இருக்குது. கரண கலபரத்தெல்லாம் கொடுத்தாக்கா இது நம்ம வணங்கும், நம்ம வணங்கினா மேலே வந்துடும் நம்மோட கூட, அதனால் நம்மோட கூட துல்லியமாக ஆனந்த அனுபவம் பண்ணலாம்னு அப்படி தான் அவன் கொடுக்குறான். அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், மற்ற பிரமாணத்தை கொண்டு சொன்னேன், இந்த பாசுரத்திலேயே அப்படிப்பட்ட தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமை இப்படியெல்லாம் நம்ம படைச்சானே, அந்த எம்பெருமானை தவிர மற்றவாளுக்கெல்லாம் பூ பூசனை புஷ்பம் ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் தகுமா? அவனுக்கு தான் என்ன தகும் அப்படின்னா, இவருக்காக நான் உயிர் கொடுத்து கூட வேலை சொன்னேன், அவனுக்காக நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னத்தினால, அவனால் இவனுக்கு ஒரு காரியம் ஆறுதில்லை, அதனால் இவன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அதே இவருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எதனால், இவன் நமக்கு சௌஜன்யமாக இருந்து எல்லா காரியத்தையும் நமக்கு பண்ணி தரதுனால, உபகாரம் பண்ணுறதுனால. அப்போ இதுலேருந்து இந்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசணியும் தகுவோம் அப்படின்னு கேட்டால் மற்றவாளுக்கெல்லாம் தகாதுன்னா மற்றவன்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாம் அனுபவிக்க தகுந்தவனா இல்லை, இவன் தான் அனுபவிக்க தகுந்தனா இருக்கான், அதனால இவனுக்கு தான் பூஜை பண்ணணும், இவனுக்கு தான் அந்த பூஜை தகும் அப்படின்னு சொன்னதுனால இவன் சுபோக்கியனா இருக்கான் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரியறது. இது 2ஆம் பத்தில் இருக்கிற பாசுரம். அதனால 2வது 10க்கு உண்டான குணம் என்ன, சுபோக்கியம், சேவியம் சுபோக்கியம், சேவிக்க தகுந்த உயர்ந்தவனா இருக்கான், அதே சமயத்தில் நமக்கு அனுபவிக்க தகுந்தவனா இருக்கான் அப்படின்னு 2வது. 3வது மேற்கொண்டு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவத்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூருஷரசித்திரீசானபதாश्रयम् ஸ்ரீவத்சோம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.